ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கூட கம்மி பண்ணும். புரோட்டீன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல் சேர்த்து அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பழுத்த தக்காளி நல்லா அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கூடவே இந்த தாளிக்கிற பொருட்களில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம், 6 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. நம்ம அந்த அரைக்கிறத நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இப்போயே உப்பை சேர்த்து நல்லா இதை வதக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு தூள் அதாவது சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா கெட்டியாக கரைச்சிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதித்து வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மத்தி மீனை நம்ம இதில் சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்கும் பொழுது நம்ம மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விடுங்க. அப்போ தான் குழம்பு கொதித்து வரும் பொழுது டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும். ரொம்ப அப்புறம் அந்த மீன் சின்ன மீனாக வேற இருக்கும், ரொம்ப கரைஞ்சிடும். அதனால் 2 செகண்ட் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.